ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபுல்லாக சிக்கன் மெனு தான். இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சு ரசம் சாதம் வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் சிக்கனை வந்துட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி எப்பயும் போல் நார்மலாக வதக்கி விட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டேன். அப்போ தான் அதனோட மசாலாவில் அந்த சிக்கனில் இறங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் செஞ்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். யூடியூப் ரெசிபியெல்லாம் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தக்காளிலாம் எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக செய்கிறது. இதை அப்படியே அடுப்பில் வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு, சிக்கன் தொக்கும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக சிக்கன் ரெசிபி தான் எங்கள் வீட்டில். அப்புறம் தட்டில் சாதம், சிக்கன் தொக்கு, சிக்கன் கிரேவி, சிக்கன் லெக் பீஸ் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.